اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم صل سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في جنات النعيم ثلة من الأولين وقليل من الآخرين صدق الله العظيم. في جنات النعيم இறை நெருக்கம் பெற்ற சாபிக் என்கிற முந்தி கொண்ட நல்லடியார்கள் நயீம் என்ற சொர்க்கத்திலே இருப்பார்கள், இன்பம் நிறைந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள். சுல்லத்தும் மினல் அவ்வலீன், அந்த சொர்க்கத்திற்கு செல்லுபவர்கள் யார் யார் என்றால் சுல்லத்தும் மினல் அவ்வலீன், முந்தியவர்களில் ஒரு பெரும் பகுதியினரும், வகலீலும் மினல் ஆகிரீன், பிந்தியவர்களில் மிக குறைவானவர்களும் அந்த சொர்க்கத்திற்கு செல்வார்கள். சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆ அத்தியாயத்தினுடைய 12, 13, 14 ஆகிய 3 வசனங்களுக்கான விரிவுரை. முன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கியாம நாளின் நிகழ்வு குறித்து அதில் 3 பிரிவினர்களாக பிரிக்கப்படுவார்கள் என்ற செய்தியையும், வலப்புறத்தார், இடப்புறத்தார், சாபிகீன் என்கிற உயர்ந்த அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள் என்று 3 பிரிவினர்களாக பிடிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் தொடக்கத்தில் அல்லாஹ் தெரியப்படுத்தி இருக்கிறார். அவ்வாறு பிரிக்கப்பட்ட ஃபஸ்ட் கிரேட், அதாவது வரிசைப்படி பார்த்தா வலப்புறத்தார், இடப்புறத்தார், முந்தியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றாலும் அல்லாஹுவின் நெருக்கம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் ஃபஸ்ட் கிரேட் சாபிகூன் என்று அல்லாஹ் அவர்களை சொல்கிறான். அவர்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் முந்தி செயல்படுவார்கள் என்பதை பற்றி முன்னால் சொல்லப்பட்டது. இறை நெருக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தரம் ஒன்று இருக்கிறது. நபிமார்கள் அல்லாஹுவை நெருங்கிய அளவுக்கு மற்றவர்கள் நெருங்க முடியாது. எல்லாருமே நல்லடியார்கள், அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்கள்னு நம்ம ஒரு பொதுவான ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் கூட அவரவர்களுடைய தரம், அவர்கள் பெற்றிருந்த தக்வா, அவர்களுடைய ஈமானிய உறுதி, அவர்கள் தீனுக்காக ஆற்றிய சேவை, அவர்கள் செய்த தியாகம், இதையெல்லாம் வச்சு பார்த்து அல்லாஹ்வினுடைய ஆக உயர்ந்த தரம். அல்லாஹுவே தன்னுடைய அருளை பெற்றவர்களை 4 பிரிவாக பிரிக்கிறார். அதாவது அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்கள் என்பதை யார் யார், நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஓதுறோம், சிராத் அல்லதீன் அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் உன்னுடைய அருளை பெற்றவர்கள், அந்த பட்டியலில் அவர்களுக்கு கொடுத்த நேர்வழியை போல எங்களுக்கு நேர்வழி காட்டு, அவங்க பாதையில் எங்களை வழி நடத்து. நம்ம குர்ஆன் ஒவ்வொரு தொழுகையிலும் ஃபாத்திஹா சூரால ஓதுறோம். அதற்கு அல்லாஹ் குர்ஆனுடைய பிரிதொரிடத்தில் அதற்கு விளக்கமாக யுஃபஸ்ஸிரு பஅலஹு பஅலா, அந்த குர்ஆனுடைய ஒரு ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்து விளக்கம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் பிரிதொரு இடத்துல சொல்கிறான், அன்அமல்லாஹு அலைஹிம், யார் மீது யாரிடத்திலெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் என்றால் மினன் நபியீன், 1வது நபிமார்கள், 2வது சித்தீகீன், சித்தீகீன்கள், 3வது வஷுஹதா, சுஹதாக்கள், 4வது சாலிஹீன், சாலிஹீன்கள். 4 பிரிவாக பிரிக்கிறான். எல்லாரும் முஃமின்கள் தானே, அப்புறம் ஏன் அல்லாஹ் இப்படி பாற்றா பிரித்து அப்படின்னா அவரவருடைய தரம் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருட்செல்வத்தை பெற்றவர்கள், செல்வம் பெற்றவர்களிலேயே பிரிவு இருக்கிறது அல்லவா. இப்போது செல்வந்தர்னு நம்ம சொல்கிறோம், லட்சாதிபதிக்கு பேரும் செல்வந்தர் தான், கோடீஸ்வரருக்கு பேரும் செல்வந்தர் தான். ஒருத்தர் மில்லியன் கணக்கில் வச்சுருக்கார், மில்லியன், அவர் பேரும் செல்வந்தர் தான். பில்லியன் கணக்கில் ஒருத்தர் வச்சிருக்கார், அவருக்கு பேரும் செல்வந்தர் தான். ட்ரில்லியன்னு சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கு வச்சுருந்தா அவரும் செல்வந்தர் தான். ஆனால் செல்வந்தர்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் வந்துடுவாங்க. ஆனால் அவர் எவ்வளவு செல்வம் வைத்திருக்கிறார் என்பதை வைத்து மக்கள் தமிழ் புழக்கத்தில் எவ்வாறு இவர் லட்சாதிபதி, இவர் கோடீஸ்வரர், இவர் அதுக்கு மேலே உள்ள மில்லியனர், பில்லியனர்னு பிரிக்கிறாங்க பாருங்கள். அப்போ அல்லாஹ்வினுடைய அருட்செல்வம் பெற்றவர்கள் இவர்கள். நான் அல்லாஹு அலைஹிம், அதுலேயும் அல்லாஹ் தரம் பிரிக்கிறான்.
இதில் கீழ்நிலையிலே அல்லாஹுவின் அருள் பெற்றவர்கள் சாலிஹீன்கள். அவங்களுக்கு மேலே அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்தவர்கள் சுஹதாக்கள். அவங்களுக்கு மேலே ஒரு கிரேட் இருக்குது சித்தீகீன்கள், வலிமானுடைய தரம். சித்தீகீன்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பெருமக்கள். நான்காவது ஆக உயர்ந்த தரம் ஒன்று இருக்கிறது, அதான் நபிமார்கள். இதை தக்வாவின் தரத்தின் அடிப்படையிலையும் வலிமார்கள் ஃபஸ்ட்டு தரம் அப்படிங்கிறது ஷரீஅத் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது தரத்தை பெற்றவர்கள் தரீகத் என்று பிரிக்கிறார்கள். மூன்றாவது தரம் தக்வா, அது ஹகீகத் என்று சொல்வார்கள். ஆக உயர்ந்த தக்வா என்பது மாரிஃபத் என்று பிரிக்கிறார்கள். ஆக உயர்ந்த தரத்தை பெற்ற பெருமக்கள் நபிமார்கள். நபிமார்களுடைய ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறது யாரும் நம்ம அடைய முடியாது, அது அல்லாஹ் பார்த்து தேர்வு செய்கிறது. அதில் ஆக உயர்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நபிமார்கள் அப்படிங்கிற கிரேடுக்கு அடுத்த கிரேடு, அடுத்த தகுதி என்பது சித்தீகீன்கள். இதில் எல்லா வலிமார்களையும் அல்லாஹ் அந்த தரத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி விடுகிறார். அதற்கடுத்து சுஹதாக்கள், அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிந்து அதே போல தன்னுடைய நஃப்ஸோடு ஜிஹாது செய்து அந்த தகுதியை பெற்றவர்கள். நாலாவது சாலிகீன்கள். சாலிகீன்கள் என்று சொன்னால் எந்த பெரும்பாவத்திலும் ஈடுபடாமல் 5 நேரம் தொழுது நோன்பு வச்சு ஜக்காத்து கொடுத்து ஏதோ நல்ல அமல் செஞ்சு எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கி நல்ல மனுஷங்க மூத்தா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த அளவுக்கு அவரவருடைய தரத்தில் அவர்கள் தரம் பெற்றிருந்தால் சாலிகீன்கள் என்ற அந்த தகுதியை பெற்றவர்கள். ஆக 4 தரம் இருக்கிறது. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை சாபிகூன், நன்மையான விஷயங்களில் முந்தி கொண்டவர்கள். இந்த முந்தி கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. இவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு அல்லாஹ் கணக்கு சொல்லல, ஆனால் வேறொரு எண்ணிக்கையை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்னவென்றால் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். அவங்க ஃபீ ஜன்னாத்தி நஈம், சொர்க்கத்தில் இருப்பாங்க. அந்த சொர்க்கத்துக்கு போகிறவங்க எத்தனை பேர்னு அல்லாஹ் எண்ணிக்கையை சொல்லாமல் சுல்லத்தும் மினல் அவ்வலீன், முந்தியவர்களில் அதிகமானோர் சொர்க்கத்துக்கு போவாங்க, அந்த உயர்ந்த பாக்கியம். 2வது கிரேடு வ கலீலும் மினல் ஆகிரீன், பிந்தியவர்களில் குறைவானோர் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை முந்தியவர்கள் பிந்தியவர்கள்லாம் யாருன்னு குரானில் சொல்லலை. குரானுடைய விரிவுரையாளர்களில் ஹதீஸ்களினுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில விளக்கங்கள் அடிப்படையில் முந்தியவர்கள்னா யாரு, பிந்தியவர்கள்னா யாரு, அதை பிரிக்கிறார்கள். சொர்க்கமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. நம்ம ட்ரெயினில் போகிறோம், இங்கேருந்து சென்னைக்கு போகிறோன்னு வச்சுக்கோமே. சென்னைக்கு போகிற ட்ரெயினில் நம்ம ஏறுறோம். ஒரு ட்ரெயின், அதே ட்ரெயின் அன்ரிசர்வ் கோச், அதுவும் அது சென்னைக்கு தான் போகுது. அதே மாதிரி அதுலேயே ரிசர்வ் கோச்சும் இருக்குது. அதில் ஏசி 3 டயர் இருக்குது, ஏசி 2 டயர் இருக்குது. எல்லாம் சென்னைக்கு போகிற ட்ரெயின் தான். ஆனால் 2 டயரில் இருக்கிற சௌகரியம் 3 டயரில் இருக்காது. 3 டயரில் இருக்கிற சௌகரியம் ரிசர்வேஷனில் இருக்காது. எல்லாமே போகிற வழி பாதை ஒன்று தான். ஆனால் அவர்கள் தங்கி இருக்கிற சௌகரியம் ஒன்று இருக்கிறது அல்லவா. சொர்க்கத்தையும் அல்லாஹ் பல கிரேடாக பிரித்து வச்சிருக்கலாம் அவர்களுடைய தக்வாவிற்கு தகுந்தார் போல். அந்த அடிப்படையில் பி ஜன்னாத்தின் நஈம், சொர்க்கத்தில் நஈம் என்ற சொர்க்கத்தை பெற்றவர்கள் அந்த பெருமக்கள், அவர்களில் சாபிகூன் என்கிற இறைநெருக்கம் பெற்றவர்கள். அந்த இறைநெருக்கம் பெற்றவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், சுல்லத்தும் மினல் அவ்வலீன், முந்தியவர்களில் பெரும் பகுதியினரும் பிந்தியவர்களில் குறைவானவரும். முந்தியவர்கள்னா யாரு? இதற்கு பல தஃசீர் சொல்லப்படுகிறது. முதலாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை வாழ்ந்த எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்தில் இருக்கிற நல்லடியார்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து அதில் ஒரு பெரும் பகுதியினர் இந்த சொர்க்கத்துக்கு போவாங்க, சாபிகூன் என்ற உயர்ந்த மக்காம். 2வது கலீலும் மினல் ஆகிரீன்னா, பிந்தியவர்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தில் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆரம்பித்து கியாம நாள் வரைக்கும் வரப்போகிறவங்க, அதில் பிந்தியவர்கள். இவர்களில் குறைவானவர்கள் தான் இறைநெருக்கம் பெற்றவங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இது வெளியிலேருந்து பார்த்தோம்னா என்னங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து பெற்ற உம்மத்து, அவங்களெல்லாம் கம்மியானவங்க தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. முந்தியவர்களில் பெரும் பகுதியினர் இந்த பாக்கியம் பெற்றார்கள்னா என்ன, அது புரியலையே. அப்போ அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிருந்து ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1.25 லட்சம் நபிமார்களே வந்துடுறாங்க. அவங்களில் ஒருத்தர் 2 பேர்னு கணக்கு போட்டோம்னா அது ஒரு பெரும் கூட்டம். அதனால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள் அப்படிங்கிற பட்டியலில் முந்தியவர்களில் ஒரு பெரும் பகுதியினர்,
கலீலும் மினல் ஆகிரின். ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் எல்லா உம்மத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரசூலுடைய உம்மத்து அவங்க ஒரு உம்மத்து தானே. இவங்களுக்கு முன்னே 1.25 லட்சம் நபிமார்களுடைய உம்மத்து, இது ஒரு உம்மத். அதனால இதில் கம்மியானவங்க தான் இந்த பாக்கியம் பெறுவார்கள் என்று ஒரு கருத்து சொல்லப்படுது. இதை நம்ம ஏற்றுக்கலாம், உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கல. அதாவது நம்ம சார்பாக அவங்க ஏற்றுக்கல போல அப்படி சொல்லலாம். ஏன்னா அவங்க உடனே ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன யார சொல்லலாம், நம்ம உம்மத்து எவ்வளோ பெரிய உயர்ந்த உம்மத்து, நமக்கு இல்லாத பாக்கியமா அது, என்ன அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான். சுல்லத்தும் மினல் அவ்வலின், முந்தியவர்களில் அதிகமானோர் இந்த உயர்ந்த சொர்க்கத்துக்கு போவாங்க, நம்ம இந்த உம்மத்தில் கம்மியானவங்க தான் இந்த சொர்க்கங்கன்னா என்ன அது நம்ம உம்மத்து. அது உமர் கேட்டாங்க அப்படிங்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பழக்கம். அவங்க வாயில அல்லாஹ் சில ஹக்கை வெளிப்படுத்துகிறான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க. சமயங்களில் அவர்கள் சொல்லுவாங்க, வகான ரஅயுஹு முவாஃபிகன் லில் வஹி வல் கிதாப். அவங்க வார்த்தை சொல்றது வஹிக்கு பொருத்தமானதாக இருக்கும். அவங்க சொல்ற அவங்களுடைய சிந்தனை, அவருடைய கருத்து வஹிக்கு நெருக்கமாக இருக்கும். யார சொல்லலாம், எல்லாரும் ஆம்பளைங்கள்லாம் அடிக்கடி வந்து போகிறாங்க, உங்களுடைய மனைவிமார்களை பார்க்குற மாதிரி இருக்குது. யதீக்கல் பர்ரு வல் ஃபாஜிர், நல்லவங்க கெட்டவங்களும் வருவாங்க போவாங்க, பர்தாவுடைய சட்டை இறங்கினா நல்லா இருக்குமே. இவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், ஏன்னு மது தொழுகை நேரத்தில் குடிக்கக்கூடாதுன்னு, என்ன மொத்தமாக ஹராம்னு சொன்னால் நல்லா இருக்குமே. இவங்க சொல்கிறாங்க வஹி வருது. அது மாதிரி இவங்க சொல்கிறதும் வஹிக்கு ரொம்ப நெருக்கமான கருத்து. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த உம்மத்தில் ரொம்ப கம்மியானவங்க தான் அந்த பெரிய பாக்கியம் பெறுவார்கள்னா என்ன நம்ம உம்மத்து கிடைக்காத பாக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லலை, வஹியும் வரல. பொதுவாக இந்த வாக்கியா சூரா முழுசாக இறங்கலை. பொதுவாகவே அல்லாஹ் ஆயத்தை வஹி இறக்கும்போது பார்த்தீங்கன்னா இக்ரா சூறால முதல் 5 ஆயத்து, அதுக்கடுத்து முத்தஸிர் சூறால அடுத்த ஒரு 5 ஆயத்து, இது கலந்து தான் ஆயத்துகள் இறங்கும். இப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லிட்டா முந்தியவர்களில் ஒரு அதிகமானவர், பிந்தியவர்கள் குறைவானவர் தான் இந்த அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற பாக்கியசாலிகள்னு சொன்னா பாருங்க. இதுக்கு பதிலே வரல. 1 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க விடுற மாதிரில அல்லாட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக்கம் இல்லாமலா போயிடும். ரசூல் இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்ட பரிவும் கருணையும் என்ன. அப்போ அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்குறான். 39வது 40வது வசனத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வசுல்லத்தும் மினல் ஆகிரீன். வலது புறத்தார் அஸ்ஹாபில் யமீன், வலது புறத்தார் சொர்க்கம் போகக்கூடிய பொதுவான மக்கள் இருக்காங்க பாருங்க, அதில் என் உம்மத்தினர் அதிகமானோர் அந்த பாக்கியம் பெற்று வருவாங்கன்னு ஆயத்து இறங்குச்சு. உடனே ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, இஸ்மா யா உமர் மா கத் அன்ஸலல்லாஹு சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வசுல்லத்தும் மினல் ஆகிரீன், அல்லாஹ் சொல்லிட்டான் போதுமா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்லி காண்பித்தார்கள். மொத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தினர் அதிகமானோர் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் அவாவும் நபிக்கும் இருந்தது, நமக்கும் இருந்தது, உமர் நாயகத்துக்கு இருந்துச்சு, எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி இன்னி லஅர்ஜு அன் தகூனு நிஸ்ஃபா அஹ்லில் ஜன்னா, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், மொத்த சொர்க்கம் டோட்டல் சொர்க்கத்தில் பாதி பேர் என் உம்மத்து தான் இருக்குன்னு ஆசைப்படுறேன், ஆதரவு வைக்கிறேன்னாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஆசை தீரலை. அல்லாஹ்வின் சமூகத்தில் அவர்கள் கெஞ்சிய கெஞ்சுதலின் வெளிப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறிதொரு சமயத்தில் மீண்டும் சொன்னார்கள், அஹ்லுல் ஜன்னதி மிஅத்து வ இஷ்ரூன ஸஃபன் ஸமானுன மின்ஹா மின் ஹாதிஹில் உம்மா அர்பஊன மின் ஸாயிரில் உமம். மொத்தமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க எல்லாம் விசாரணை முடிஞ்சு சொர்க்கத்துக்கு தயாராகிடுவாங்க பாருங்க. அந்த தயாரானதுக்கு பிறகு ஒரு லைன் வரைக்கும் வரிசை, அது மொத்தம் 120 லைன்னு சொன்னாங்க. 120 வரிசையாக நிற்பாங்க. அந்த 120ல் 80 வரிசை என் உம்மத்து தான், மீதி தான் 40 பேர். 40 வரிசைங்கிறது எது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள எல்லா உம்மத்தும் சேர்ந்து 40 வரிசையில் முடிஞ்சிடும். மீதம் உள்ள 80 லைன் என் உம்மத்து தான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது 2/3 ஆஃப் பார்ட், 2/3 பகுதியினர் இந்த உம்மத்தினராக சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயாலே அந்த வஹியை தெளிவுபடுத்தி விட்டார். ஆக இந்த ஆயத்தினுடைய முதல் தஃப்சீர் சுல்லத்தும் மினல் அவ்வலின், முந்தியவர்களில் அதிகமானோர் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் உள்ள முந்தியவர்கள்.
கலீல் ஆகிரின் என்றால் ரசூலுல்லாஹ்வில் ஆரம்பித்து பிந்தியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்தை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க. என்ன கருத்துன்னு சொன்னால், முந்தியவர்கள் என்று சொல்லுவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்லப்படும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலுனஹும் சும்மல்லதீன யலுனஹும். காலத்தில் ஆகச் சிறந்த காலம் எது அப்படின்னு சொன்னால் என்னுடைய காலம், எனக்கு அடுத்து வருபவரின் காலம், எனக்கு அடுத்து வருபவரின் காலம். அதாவது ரசூலுல்லாவை டைரெக்டாக பார்த்தவங்க அவங்க சஹாபாக்கள் 1.25 லட்சம் சஹாபாக்களுக்கு மேலே இருந்தாங்க. அப்போ ரசூலை நேரடியாக பார்த்தவங்க, அவர்களுக்கு நிகராக உலகத்தில் எந்த அவுலியாவும் வர முடியாது. அதுதான் ஆக ஃபஸ்ட்டு கிரேட் சஹாபாக்கள். சும்மல்லதீன் என்னும் ரெண்டாவது, நபியை பார்க்காவிட்டாலும் நபியை பார்த்தவர்களை பார்த்த பெருமக்கள் தாபியீன்கள். சஹாபாக்களை கண்ணால் பார்த்தவங்க தாபியீன்கள், இது உங்கள் ரெண்டாவது. மூன்றாவது சும்மல்லதீன் என்னும் தாபியீன்களை பார்த்தவர்கள் தபு தாபியீன்கள். மொத்தம் 3 தலைமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதற்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதற்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதைத்தான் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள். இந்த 3 பிரிவினர் தான் காலத்தில் ஆகச் சிறந்தவர்கள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ரசூலுடைய காலத்தில் நெருக்கமாக இருக்கும்போது ஃபித்னாக்கள் குறைவு, குழப்பங்கள் குறைவு, பாவச்சூழல் குறைவு, அது மாதிரி அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற பெருமக்களுடைய சூழல்கள் அதிகம், அட்மாஸ்பியர் அப்படி இருந்துச்சு. அதனால் முந்தியவர்களில் அதிகமானோர் என்று சொன்னால் இந்த 3 பிரிவினர், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், அத்தனை பேரும், அந்த தகுதியை பெற்றவர்கள் அத்தனை பேரும் ஒரு பெரும் பகுதியினர் சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கத்தை பெறுவார்கள், நெருக்கம் பெற்றவர்கள். கலீலும் மினல் ஆகிரின் என்று சொன்னால் பிந்தியவர்களில் குறைவானோர்னு சொன்னால் அங்கேருந்து ஆரம்பித்து நீ கியாமத்து வரைக்கும் வரப்போகிறோம். ஏன் இப்படி அப்படின்னா, பின்னால் வர 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 ஃபித்னாக்கள் அதிகமாகிவிட்டது, பாவச்சூழல் அதிகமாகிவிட்டது, கியாமத்தின் நெருக்கம் அதிகமாகிவிட்டது. அப்போ அவர்கள் பக்குவம் பெறக்கூடிய சூழ்நிலையும் மிக சொற்பமாக ஆகிவிட்டது. அதனால் கலீலும் மினல் ஆகிரின் என்றால் பிந்தியவர்கள் என்று சொன்னால் அந்த 3 தலைமுறைக்கு பின்னால் இருந்து ஆரம்பித்து கியாமத்து வரைக்கும் இவர்களில் நல்லவர்கள் இருப்பார்கள். இறை நெருக்கம் பெற்ற வலிமார்கள் அப்படின்னு இருக்காங்க பாருங்க, சித்திகீன்கள், சுஹதாக்கள், இவங்க ரொம்ப கம்மி. அப்போ அவங்களுடைய தரம் வேறு, நம்முடைய தரம் வேறு. என்றாலும் இந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக, சாபிகூன் என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் நாம் பிந்தியவர்களாக ஆகிட்டோம் காலத்தால். ஆனாலும் கூட நாம் என்ன துவா செய்யணும், கலீலும் மினல் ஆகிரின் ரப்பே நீ சொல்லியிருக்கேல, பிந்தியவர்களில் குறைவானோர் உயர்ந்த பாக்கியம் பெறுவார்கள், சொர்க்கத்தை பெறுவாங்கன்னு, அதில் ஒருத்தராக எங்களை ஆக்குறப்பேன்னு நம்ம கேட்கணும். ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவாப் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு நபர் அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல் அப்படின்னு துவா செஞ்சார். யாரெல்லாம் குறைவானவர்களில் ஒருவராக என்னை ஆக்குவாயாக. இது என்ன புது துவா இருக்குது? எல்லாரும் யாரெல்லாம் என்ன சாலிகாராக இருக்குது, நல்லவன் ஆக்கு, தக்குவாதாரி ஆக்கு, அப்படி இப்படிலாம் துவா செய்வாங்க. என்ன இவர் குறைவானவர்களில் ஒருவனாக என்னையும் ஆக்குன்னு கேட்குறாரு. அவரை பிடிச்சி கேட்டாங்க, என்ன நீ வித்தியாசமாக துவா செய்கிற, என்ன அர்த்தம் இது, குறைவானவர்கள் ஒருவர்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவர் சொன்னார், அல்லாஹ் எல்லாருக்கும் ஞாபகத்தை வாரி கொடுக்குறான், நல்லவன் பொல்லாதவன்லாம் பார்க்குறதில்ல, எல்லாருக்கும் அவனை ஏற்றவன் ஏற்காதவன் குஃப்ரு செய்பவன் இணைவு எல்லாத்துக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறான், அருளை கொடுக்குறான். என்னை ஏற்றுக்கிட்டவனுக்கு தான் கண் பார்வை தெரியும், ஏற்றுக்காதவங்களும் கண் பார்வை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்குறான். ஆனால் இதை கொடுத்த வாங்கினவங்க எல்லாருமே இதை என் ரப்பு கொடுத்தான், அவன் கொடுத்த பேரருள் பிச்சை அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. யாருமே அந்த சிந்தனையில் வர்றதில்லை. நன்றி உணர்வு அல்லாஹ்வுக்கு செலுத்துறது. என் ரப்பு என்ன நல்லா தான் வச்சுருக்கான்னு வாயை திறந்து சொல்கிறது இல்லை. என்னங்க நல்லா இருக்குன்னு கேட்டால் ஏதோ போகுது அப்படின்னு சொல்லும் போதே நன்றி கெட்டத்தனம் தான் நம்ம. அப்போது எங்கே ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னு நினச்சிட்டே நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அப்போ நன்றி உணர்வோடு நடப்பவர்கள் மிக சொற்பம், மிக குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துகிறார்கள். குர்ஆனில் சொல்கிறான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர். என் அடியார்கள் எல்லாருக்கும் நான் நிரப்பமாக கொடுக்குறேன், ஆனால் என் அடியார்களில் நான் கொடுத்தேன்னு நன்றியோடு நினச்சி பார்க்குறவங்க மிக மிக குறைவானவர்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்லி அல்லாவே குறைவானவர்கள் தான் நன்றி செலுத்துறான்னு சொல்கிறான்ல, அந்த குறைவானவர்கள் ஒருவனாக என்ன ஆக்கு, அதைத்தான் நான் கலீல்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் நன்றியை பெற்ற பெருமக்கள் எவ்வாறு குறைவானவர்கள் அல்லாஹ் சொல்கிறானோ, அதே போல் இந்த ஆயத்தில் அல்லாஹ்
அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற முக்கர்ரபீன்கள் அவர்கள் மிக குறைவானவர்கள் தான், பிந்தியர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். என்றாலும் கூட அவர் ஒரு துஆ செஞ்சுட்டார்ல, அந்த துஆவே நாமும் கேட்போம். யா அல்லாஹ், உன்னுடைய நெருக்கம் பெற்றவர்கள் குறைவானவர்கள் என்று நீ குறிப்பிட்டு விட்டாய், அந்த குறைவானவர்களில் ஒருவராய் எங்களையும் நீ தேர்வு செய்கிறப்பே என்பதாக அல்லாஹ்வின் சமூகத்தில் நாம் இந்த புனித ரமலானில் இந்த ஆயத்தின் பொருட்டால் நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை பெற்றவர்களாய் நம்மை தேர்வு செய்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.